So, hello guys, welcome back to Sports Together. Uh, சென்னை எஃப்சி வர்சஸ் ஒடிஷா எஃப்சி உடைய ரிவ்யூல இருக்கும். ரிவ்யூ பண்ண முடியல. இந்தியா ஆஸ்திரேலியாவுடைய பிஜிடிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், என்ன நடந்தது அப்படின்ற ஒரு ரிவ்யூ எடுத்து வச்சிருக்கேன். அது நாளைக்கு போஸ்ட் ஆகும், இல்லைன்னா நாளைக்கு போஸ்ட் ஆகும். கொஞ்சம் டைட் ஷெடியூல், ஸோ பெருசாக எதுவும் பண்ண முடியல, ஸ்ட்ரீம் யார்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொஞ்சம் ரெகுலர் ஸ்ட்ரீம் யார்ட் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மன்னித்துருங்க. சரி, மேட்சுக்கு வருவோமே. சென்னை எஃப்சி வர்சஸ் ஒடிஷா எஃப்சி ரிவ்யூ. என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் நடக்கல. அதுதான் நடந்தது. பெட்டரா விளையாடணும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பெட்டரா விளையாண்டோம். பட் பெட்டரா விளையாண்டாலுமே என்ன ரிசல்ட்? யூ மஸ்ட் கெட் இன் டு த ரிசல்ட். அதுதாங்க மேட்டர். நான் வந்து ஒரு 25 நிமிஷம் நல்லா விளையாடுவேன், மிச்சம் 25 நிமிஷம் கேவலமா விளையாடுவேன் செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னா, அப்போ நீ மாட்டிக்க தான் செய்வேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அது ஆஃப் சைட் கோல் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அது ஆஃப் சைட் கோல் தான். பட் 93rd மினிட்ல அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி கிடைச்சிருக்கும். ஸோ தானிக்கு நீ சரியா போச்சு. ரொம்ப கதற வேணாம். நம்ம எல்லாரும் உட்காந்து ஐயோ ஆஃப் சைட் கோல்ல கொடுத்துட்டானுங்க, அதெல்லாம் வேணாம். பெனால்ட்டி கொடுத்துருக்கணும், அது கிளியர் பெனால்ட்டி கொடுத்துருக்கணும். அதுக்கு பதிலாக ஆஃப் சைட் கோல் கொடுத்தாங்க, விட்டுருங்க. ஓகேங்களா? பெனால்ட்டி கொடுத்தா நவாஸ் தடுத்துருப்பாரு. அது மாதிரி யாரும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்றாதீங்க. தடுத்து நிற்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ப்ராபபிலிட்டி இஸ் 95-5. அவ்வளவுதான். ஸோ உனக்கு அதுவும் டியாகோ மொரிஸ் எடுப்பாரு ஷாட்டு, எனக்கு எப்படின்னு தெரியாது. ஸோ இதுதான். சரி, எதுக்கு நம்ம அவ்வளவு தூரம் போவோமே, ஸ்டார்டிங்ல இருந்து வருவோம், பாட்டா வருவோம். லைன் அப்புக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் வருது சென்னை எஃப்சி உடைய பேஜ்ல. ஓவன் காயில் சொல்லியிருக்காப்ல, fans are not the fans, they are supporters. They need to support whether the team is winning, drawing or losing. I know where it came from. எனக்கு தெரியும் இது எதனால வந்ததுன்னு. ஏன்னா அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், 2 நாள் முன்னாடி ஃபேன்ஸ் மீட்டப் இருந்தது. ஓகேங்களா? நம்மளுடைய கிளப்போடைய மெம்பர்ஷிப் பாஸ் வச்சிருக்க ஃபேன்ஸோடைய மீட்டப் இருந்தது. நம்மளுடைய அஜய் ப்ரோ கூட போயிருந்தாப்புல. அவர் அங்க என்ன நடந்ததுன்றத நான் வந்து ஒரு வீடியோவை நான் ஒரு கடை கூப்பிட்டு அவர் ஃப்ரீயா இருந்தாலும் அது வீடியோவா போடுறேன். ஓகேங்களா? பண்ணுன்றதான் சொல்றாங்க. அங்க வந்து நாக்க பிடிங்கிற மாதிரி 4-5 கேள்வி கேட்டாங்க போல இருக்கு. நான் போல. ஸோ அவர் போயிருந்தாரு. ஸோ அவர் சொன்னார், லைக் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவோம் ஓன் கால் கிட்ட. ஸோ மனுஷன் சீமாவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அங்க காட்ட முடியாதுல ஆதங்கத்தை, இப்போ காட்டுற ஆதங்கத்தைன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் கொடுத்துருக்கா. ஒரு பிரஸ் ரிலீஸ் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி, whoever you are own கால், நீ யாரா வேணா இருந்து போ. ஓகே, நீ கோச்சா இரு, இந்த கிளப்போட மேனேஜ்மெண்ட், யூ டோன்ட் டீச் அஸ் ஹவு டு சப்போர்ட். நீ நாங்க ஃபேன் சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் நீ எங்களுக்கு சொல்லி தராது. எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணணும்ன்றது. நாங்க சப்போர்ட் பண்ணலன்னா இந்த கிளப் இவ்வளவு நாள் உயிரோடவே இருந்திருக்காது. 2 வருஷம் 2 கப்பு வாங்க நீங்க துரு பிடிச்சு போய் கிடக்குது. இத பெங்களூர் எஃப்சிக்கும் நமக்கும் வந்து டார்பி. ஃபர்ஸ்ட் டார்பி தாங்க. ஓகேங்க, ஒரு சதன் ரைவல்ஸ் எல்லாம் ஓகே. நம்மளும் பெங்களூர் எஃப்சியும் ஒன்னா. பெங்களூர் எஃப்சி எப்ப ஏற்பட்ட கிளப்? நம்ம ஒரு கிளப்பே கிடையாது. 2 கப்பு வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பெங்களூர் எஃப்சி எடுத்து பாருங்க, சூப்பர் கப், டியூரன் கப்ல, ஐஎஸ்எல்ல எந்த ரேஞ்சில் விளையாடிட்டு இருக்காங்கன்னு. தே ஆர் இன்வெஸ்டிங், தே ஆர் டூயிங் சர்டன் திங்ஸ். அதனால ஃபேன்ஸ் பேக் பண்றாங்க. நம்ம கிளப்ல எதுவுமே கிடையாதுங்க. ஆனா 10,000-12,000 பேர் வந்து உட்காந்துட்டு இருக்கான் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்ல. நைட்டு மேட்சுக்கு, சாயங்காலம் மேட்சுக்கு 10,000 பேர் உட்காடுறான். நீ வந்து எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணு, ஃபேன்ஸ்னா ஃபேன்ஸா இருக்க கூடாது, இதெல்லாம் வந்து இங்க பேசிட்டு இருக்காதீங்க. ஓப்பன்லி ஸ்பீக்கிங், யூ டோன்ட் ப்ரீச் அஸ் வாட் டு டு, we know what to do. நான் உங்களை சாக் பண்ணுங்க, நான் குரல் எடுத்தேன்னா கிளம்பி போயிட்டே இரு. அடுத்த இதே பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிங்க, அடுத்த இயர் நான் உட்காந்து நான் ரிசல்ட் கொடுப்பேன், இதை கொடுப்பேன். உன் புராணத்தை கேட்கறது நாங்க யாரும் இங்க இல்ல. சாக்னா நான் இப்ப நான் சாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கவன் எல்லாம் கதற ஆரம்பிச்சா நீ வெளில போயிடுவ. அவ்வளவுதான். யூ டோன்ட். செம்ம கடுப்பு அடிச்சுங்க. இது என்ன இது? அங்க ஃபேன்ஸ் மீட்டப்ல கேள்வி கேட்டாங்க, உன்னால பதில் சொல்ல முடியல. இப்ப நீங்க வந்து எல்லாரும் இந்த எல்லாரும் போயிட்டு அப்புறமா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்க, அதை வந்து உனக்கு பிரஸ் மீட்ல போட்டு அனுப்புறானுங்க பேஜ்ல. சரி சரி, நீ கேக்குற நீங்க டிராயிங் லூசிங் என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. சரி ஓகே, உனக்கு வயசாயிடுச்சு, நீ என்ன பேசணும் உனக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, எதையோ பேசணும்னு பேசுறீங்க. I will ask you a question. What's the performance of your team in past 2 seasons? நான் இந்த பொசிட்டா பேண்டவிக்கு சாபாலா சொன்னதானே கேட்கலப்பா. இந்த 5 வருஷம் கதை 6 வருஷம் கதையை நான் கேட்கல. ஏன்னா நீ இல்ல, அதை விட்டுடு, நான் அதை பத்தி கேட்கல. போன வருஷம் இந்த வருஷம் இந்த டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன? நீ கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அந்த அந்த லெவல்ல மட்டும்தான் நீங்க இருக்கீங்க. நீங்க எனக்கு கேள்வி கேட்காத. ஹார்ட்லி -4, 21 கோல் தான் அடிச்சு வச்சிருக்கோம், 25 கோல் கிட்ட விட்டு வச்சிருக்கோம். இது என்ன பர்ஃபார்மன்ஸ் இது? இதுல வந்து நீ ஸ்டேட்மெண்ட் உனக்கு
உனக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. உனக்கு அவ்வளோ ஈகோ இருந்ததுன்னா, நானே சொல்றேன், ஈகோ இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஸ்காட்லாந்து போயிடு. அங்க போய் என்ன கிளப் வச்சு நடத்திக்கோ, இல்ல கிளப்ல போய் கோச்சா சேர்ந்துக்கோ, ஏதாவது பண்ணி இங்க எங்க உசுரை எடுக்காது. ஸோ ஸோ ஓகே, கொஞ்சம் ஆஷா இருந்தேன்னா மன்னிச்சிருங்க. பட் அது தப்புங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு சுத்தமா ரொம்ப கடுப்பாச்சு. என்ன இது இப்படி போடுறாரு, அதுவும் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு போட்டுட்டு இருக்கு. யோ, நாங்கெல்லாம் சப்போர்ட் 10,000 மணி நேரம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்த பர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு. நான் சரி, இப்பெல்லாம் நான் ரெகுலரா போறது இல்லைங்க. ஹோம் மேட்சஸ் ஒரு 9 மேட்ச்னா 7 மேட்ச், எப்படி சொல்றது, ஒரு 3-4 மேட்ச் தான் போறேன். ஓகே, நான் விட்டுருங்க. இப்பெல்லாம் பெருசா போறது கிடையாது. கீப் இட் அசைட். பட் மெம்பர்ஷிப் போட்டிருக்காங்க. இப்போ இங்க பி ஸ்டான்புல்ஸா இருக்கட்டும், சூப்பர் மச்சான்ஸா இருக்கட்டும், அங்க ரெகுலரா போறவங்க டே போயிட்டே இருக்காங்க. நீ எந்த மேட்ச் ஆனாலும் போறாங்க அவங்க எல்லாம். ஆனா நீ என்ன பண்ற? ஃபேன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ், சப்போர்ட்டர்ஸா இருக்கணும், எங்களுக்கு தெரியும்ப்பா. சரி ஓகே, இதோட விட்டுருவோம். ரொம்ப லாங்கா போகுது. சரி, லைன் அப்புக்கு வருவோமே. அங்கித் முகர்ஜி அட் லெஃப்ட் பேக். திருந்தவே மாட்டல, சத்தியமா திருந்த மாட்டல. அங்கித் முகர்ஜி அட் லெஃப்ட் பேக். கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி கிடையாதுல்ல? ஏன் அப்ப விக்னேஷ் செக்ஷனை ஊத்தி மந்தாரா தேசம் வாங்கி வச்சிருக்க? எதுக்குயா அங்கித் முகர்ஜி லெஃப்ட் பேக்ல வச்சு சாவடிக்கிற? எங்க உசுரை ஏன் வாங்குற? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பால் அங்கித் முகர்ஜி எங்கேயோ ஓடுறாரு, அவங்க கட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒண்ணுமே புரியல அந்த சைடு லெஃப்ட் பேக்ல. அவன் அங்கித் முகர்ஜி என்ன குத்த சொல்ல முடியும்? லெஃப்ட் பேக்கே கிடையாது. அவன் லெஃப்ட் பேக்ல போட்டு விளையாட வச்சுட்டு இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? அங்கித் முகர்ஜி விளையாட வைக்கணுமா? அவன் பொசிஷன்ல விளையாட வச்சு தொலை. அதையும் செய்ய மாட்டேற. அவன லெஃப்ட் பேக். அப்ப என்னத்துக்கு விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி மந்தாராவ் தேசாய் வாங்கி வச்சிருக்க? விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி லெஃப்ட் பேக் விளையாட வைங்க. மந்தார் தேசாய்க்கு சான்ஸ் கொடுத்தேன், அங்கித் முகர்ஜி ஃபிட் இல்ல. இப்ப அங்கித் முகர்ஜி வந்தவன தூக்கி லெஃப்ட் பேக்ல வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாரு ஆம்ஸ்ட்ரிங் இருக்கு, we don't want ரிஸ்க்னு. ஆனா பார்த்தா லெஃப்ட் பேக்ல விளையாடுறான். இது என்ன கதைன்னு தெரியல. இவர் வழக்கம் போல இவர் ஏதோ ஒரு வடை சுட்டுக்கினே இருக்கிறாரு. சுட்டுட்டே இருப்பாரு. அதுக்கு ஜிங் சாக்குன்னு போடுறதுக்கு ஒரு 4 யூடியூப் சேனல், 4 பேஜ், ஒரு 40 ஃபேன்ஸ் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க போட்டுக்கிட்டே இருப்பானுங்க ஜிங் சாக். அது மட்டும் தான் அவருக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறேன். நான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சு அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல வேற இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கேள்வி கேட்டோம் இல்ல, இப்போ நம்ம மாதிரி இன்னொரு நிறைய சேனல்ஸ் இருக்காங்க, கேள்வி கேட்கிற சேனல் வச்சுக்கோங்க. கேள்வி கேட்டோம்னா அதுல ஒரு கமெண்ட் வருது, ட்விட்டர்ல ஸ்பேஸ்லாம் வரும், இன்டர்நெட் இஸ் ஃப்ரீ. இன்டர்நெட் ஃப்ரீ இல்லடா. உங்க அப்பா எனக்கு பில்லு கட்டுறான் இன்டர்நெட்டுக்கு. இன்டர்நெட் ஃப்ரீ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்டர்நெட் உனக்கு கொஸ்டின், உனக்கு நான் பேசின தப்பு இல்ல அவங்க பேசின தப்பு, ஓவன் காலத்து பேசின தப்பு அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கா பேசி வந்து செய்ய, எதையாவது சொல்லு. அதெல்லாம் கிடையாது. இன்டர்நெட் இஸ் ஃப்ரீன்னு ஒருத்தன் கமெண்ட் போடுவான், இன்னொருத்தன் வருவான் இது மாதிரி வந்துட்டு இவங்க ஸ்டேடியம் வந்து பார்க்க மாட்டாங்கன்னுவான். சரி, அது இவனுங்கெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் 2-3 பேர்லாம் வரானுங்க. இந்த யாரு இந்த அனிமி 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 பேர்லாம் வந்து எவனே தெரியல, சொந்த பேர் கூட வைக்க மாட்டான் போது ட்விட்டர்ல. அனிமியில இருக்க பேரெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரா நீங்கலாம், எங்க இருந்தா வரீங்க? எனக்கு பெருசா இல்லைங்க, எனக்கு பெருசா வந்து கமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம கேள்வி கேட்கறாங்க பத்தி, நான் அவங்கள 3-4 பேர் எனக்கு க்ளோஸா தெரியும். அவங்களோட ட்விட்டர் கொண்டாந்து பாக்குறேன், ஒருத்தனை கதறான், முட்டு கொடுத்துட்டே இருக்கான். இதுக்கு மேலேயுமே எப்படிடா ஓப்பன் கைலுக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இப்போ ஓகே, இப்ப நான் திருந்திட்டாங்க. அந்த முட்டு கொடுக்குறவங்க கூட இப்ப திருந்திட்டாங்க. அப்பா ஓவன் கண்ணி வீட்டுக்கு போப்பா அப்படின்ற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. யோ, இததான் முதலையே சொன்னோம், இதுதான் முதலையே சொன்னோம். சரி ஓகே, விடுங்க. இது வந்து ஓவன் கால் கதறல் நிகழ்ச்சியில மேட்சுடைய ரிவ்யூ. சரி, ரிவ்யூக்கு வந்துருவோமே. அங்கித் முகர்ஜி லெஃப்ட் பேக் போச்சு. ரயான் எட்வர்ட்ஸ் வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அவர் விளையாட முடியல. எல்சினோ இஸ் ஆப்வியஸ்லி இன்னும் ஃபிட் ஆகல, ஸோ எல்சினோ இஸ் அவுட். ஸோ தின்புயா வச்சு பிகாஷம் வச்சு சிபி ஆடி, தில்லியானாவை ரைட் பேக்ல ஆடி ஒரு ஃபார்மேஷன். சீமாயின் விடுங்க, நான் அதை பேச்சு வர்றேன். சீமாயின் வச்சுக்கோ, உன் கிளப் உன் டீம். வி ஆர் ஜஸ்ட் ஃபேன்ஸ், வி ஆர் நாட் சப்போர்ட்டர்ஸ். நீ என்ன பண்ணிக்கோ, உன் கிளப் தானே இது, பண்ணிக்கோ. சீமா வச்சு விளையாடிக்கோ, நீயே வந்து கூட விளையாடு, உங்க இஷ்டம் தான், விளையாடுங்க. சீமா இன்னு சரிப்பா, உட்காந்து மேட்சை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா எதுவும் இல்லை. அங்க அகமது ஜவு இல்ல, டியூ டு சஸ்பென்ஷன். ஆமா, சஸ்பென்ஷன். அகமது ஜவு இல்லாதது நல்லாவே தெரிஞ்சது. ஒரு விஷயம் கிரியேஷன் இல்ல. யூகோ பூமஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கி அவர் பேச யூஸ் பண்ணி கட் பேக் பண்ணாரு. பட் கொஞ்சம் நிறைய செல்ஃபி ஷாட்ஸ் எடுத்தாரு, கொஞ்சம் பாஸ் போட்டிருக்கலாம் அங்கங்க. பட் செல்ஃபி ஷாட்ஸ் எடுத்தாரு. அகமது ஜவு இல்லாதது தெரிஞ்சது நிறையவே. ஸோ இட்ஸ் ஓகே ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உதிஷா என்ன பண்ணாங்க, ஓகே ஒரு பிளேயர் இல்லைன்னும் போது வி கிவ் அ ஃபைட்னு சொல்லிட்டு ஃபைட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா எந்த கதையும் இல்லைங்க. 1 or 2 சான்சஸ் அங்கங்க இங்க அடிச்சிட்டு இருந்தோம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. சரி, செகண்ட் ஹாஃப் வரும்போது ஓவன் காயில ட்ரெஸ்ஸிங் ரூம் சினாரியோல கதற விட்டுருக்காரு போல இருக்கு. தலைமையிலே வச்சிருப்பாரு ஒருத்தனையும். அதே டீமே வருது. அங்கித் முகர்ஜிக்கு பதிலா மந்தாராவ் தேசாய் வராரு. இதை நீ முதலே பண்ணியிருந்திருக்கலாமே. எதுக்கு ஒரு சப்ஸ்டியூஷனை வேஸ்ட் பண்ண? 45 நிமிஷம் விளையாட வச்சு ஒரு சப்ஸ்டியூஷனை வேஸ்ட் பண்ணிட்டேன். சக்சஸ்ஃபுல்லி அடிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மந்தாராவ் தேசாய் உள்ள வராரு. சரிப்பா, மந்தாராவ் தேசாய் வந்தாரு. வந்த உடனே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியான கேம் சென்னை எஃப்சி பிரசிங் ஃபுட்பால் விளையாடுச்சு. அப்பா இதுதான்டா கேட்டுட்டு இருக்கோம். தோத்தா கூட இப்படி தோத்து போங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்தோம். சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறோம். அம்ரிந்தருடைய வழக்கம் போல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவார் அங்கே இங்கேயும். பண்ணாரு. நேரா கானஷீல்டு பாஸ், வில்மர் ஜார்டன் ஷூட், முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் கோல் சமடா அப்படின்னு இருந்தது. அந்த வைப்லயே ஒரு கோல் வந்துச்சு. அப்படி விடாம திரும்பி பிரஸ் பண்றானுங்க. என்னடா இது, சென்னை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது திரும்பி பிரஸ் அட்டாக்கிங் ஃபுட்பால் வருது. சூப்பர்ரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு கோல் அழகா கானஷீல் பேச யூஸ் பண்ணி மடிச்சு அப்படியே ஒரு அசிஸ்ட், வில்மர் ஜார்டன் இன்னு. ஓ வாரே வா, 2-0 சூப்பர்ரா, அப்படியே பிரஸ் பண்ணுங்கடா. நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த 2-0 மட்டும் ஹோல்ட் பண்ணிடாதீங்கடா. போன வருஷம் ஜம்ஷெட்பூர் கதை மாதிரி ஆயிட போகுது, ஹோல்ட் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஜம்ஷெட்பூரா? ஆமா, ஜம்ஷெட்பூர் தான். ஓகேங்களா, கதை மாதிரி ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிடாதீங்க நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு 70 நிமிஷம் ஆச்சு, 70-75 நிமிஷம் ஆச்சு. அவ்வளவுதான். பார்க் த பஸ் ஸ்ட்ராட்டஜி. ஜிதேந்திரா உள்ள வராரு. எனக்கு ஒண்ணு புரியும், நாம்தே வந்து லோன் மிட்ஃபீல்டர். அது எனக்கு என்ன கதனே தெரியல. அது அவர் அடம் பிடிப்பாரு, எனக்கு அடம் பிடிப்பாரு. ஐயோ, நான் விளையாடுறது தான் அவர் கிளப்ல, அவர் டீம்ல, ஜஸ்ட் ஃபேன்ஸ் இல்ல. ஓகேங்களா. சரி, ஜிதேந்திரா ஜிதேஸ்வர்லாம் என்னடா பாவம் பண்ணான்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. அவர்லாம் போயிடுவாருங்க, ஜிதேஸ்வர்லாம் போயிடுவாரு, கிளப்பை விட்டு போயிடுவாரு. அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆல்ரெடி. வளர்த்து விட்டோம், அவங்க போய் வேற எங்கேயா போயிட்டு சூப்பரா விளையாடுவாரு. போட்டோம், வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஜிதேந்திரா எதுவும் பெருசா பண்ணல. விக்னேஷ் தட்சணாமூர்த்தி, நம்ம அண்ணன் இன்னு, அதை நம்ம சொல்ல மறந்துட்டுமே. விக்னேஷ் தட்சணாமூர்த்தி இன்னு சென்டர் பேக்கா விளையாடினாரு. யூஆர் ரைட், சென்டர் பேக்கா விளையாடினாரு. இருக்காருல, டீம்ல இருக்காருங்க, டீம்ல இருக்காரு. விக்னேஷ் தட்சணாமூர்த்தி டீம்ல இருக்க பாத்துருந்தா நான் பாக்குறேன். நான் என்ன பண்ணேன், நடுவில் ஒரு அந்த ஒரு விக்னேஷ் தட்சணாமூர்த்தி சப்ஸ்டியூஷன் அப்போ நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். சரி ஓகே, 2 நிமிஷம் கழிச்சு வரேன், ஒரு வேலைக்காக போயிட்டேன். வந்தா இவர் எங்க பார்த்த மாதிரி இருக்கீங்க, ஓடுறத பார்த்தா விக்னேஷ் தட்சணாமூர்த்தி. ஓமே காட், சூப்பர்ரா. அவ்வளவுதாங்க, அதோட நின்றுச்சு. பார்க் த பஸ்ஸ நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. எல்லாரும் பின்னாடி, வில்மர் ஜார்டன் மட்டும் முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. சீமாவை வெளில எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், நின்றுச்சா. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு சிம்பிள் தான். சென்னை பண்ணது என்னன்னா, வர விட்டுட்டே இருந்தாங்க ஒதிஷாவை. நீ வா, நீ வந்து கோல் அடிச்சுக்கோ, நான் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் மென்டாலிட்டி போயிட்டாங்க கடைசி 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி கோல் வரதான் செய்யும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு உள்ள போச்சு, அழகான ஒரு கிராஸ், ஆனா ஆஃப் சைட்ல கோலை வாங்கின்னு போயிட்டாங்க. ஓகேங்களா. சரி, 2-1 இட்ஸ் நாட் பேட். ஓகே, 2-1 ஓகே, பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் கம்போசர் மெயின்டைன் பண்ணுங்க, சான்சஸ் கிரியேட் பண்ணுங்க, ரொம்ப அட்டாக்கிங்கா போவேன்னா கொஞ்சம் சான்ஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சேன். இன்னும் பார்க்க பஸ் அப்படி நிப்பாடி எல்லாரும் முன்னாடி வா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஐயையோ, இது வேலைக்கு ஆவாதியா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா கடைசி ஒருத்தர் எக்ஸ்ட்ரா டைம்ல ஒரு கிராஸ் வருது, ராகுல் கேபியோட பைசைக்கிள் கிக்கு, நவாஸ் கால்ல போட்டு கோல், முடிஞ்சு போச்சு. நம்ம நேரமும் கூட நல்லா விளையாண்டோம். we deserve a win actually, but draw. நம்ம நேரமும் கூட, but this is what happens. You are not in 3 goals nil or 4 goals nil, you are in 2 goals nil and you know about your defense, you are going with your Indian defense. அப்படின்னும் போது நீ எவ்வளவு சேஃப்க்கு வர முடியுமோ வரணும். பட் யூ டுக் a ரிஸ்க் எடுத்தீங்கன்னா யூ நீட் டு ஃபேஸ் தட் ரிஸ்க் டூல. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ல. அது மாதிரிதான் நடந்தது. வேற என்ன பண்ண முடியும். கோல் 2-2. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா, கானஷீல்டு உசுரை கொடுத்து விளையாடுறாருங்க மனுஷன். அவர் நம்ம என்ன சொல்ல முடியும், உசுரை கொடுத்து விளையாடுறாரு. லூகாஸ் பிச்சு மேயறாரு. லூகாஸ் எல்லாம் ஆக்சுவலி நான் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பேன். லூகாஸ் கேல என்னன்னா, அந்த ஷார்ட் குவாலிட்டி ராஃபாவோட நீ கம்பேர் பண்ணீங்கன்னா ராஃபாவோட ஷார்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். லூகாஸோட ஷார்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் கிரியேஷன், அந்த ஸ்கில் எல்லாம் அன்மேட்சபிள், சூப்பரா இருக்கு. இர்ஃபான் யாதவ் வந்து நிறைய ரொம்ப இம்ப்ரூவ்டு பிளேயர் அப்படி இப்படி நானே நிறைய சொல்லியிருக்கேன். பட் அப்போது நான் சொல்ற கதை தான்.
ஃபுட்பால் இஸ் நாட் எ இண்டிவிஜுவல் கேம். நீ உள்ள கொண்டு வர மடிக்கிற 2-3 பேர் ஃப்ரீயா இருக்கானா பால போடுடா. எதுக்குடா நீ கட் பண்ணி அந்த ஒரு வீக்கர் ஷாட் எடுக்கிற? நேரா அமிர்தர் கையில போகுது. இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2, செகண்ட் ஹாஃப்ல 3. என்னது இது? எதுக்கு வீக்கர் எதுக்கு கட் பண்ணி நீ அடிக்கிற? பாச போட. ஸோ இதுதான் செகண்ட் கோல்ல மேன் மார்க்கிங்கே இல்லைங்க. நம்ம ராகுல் கேபி பைசைக்கெல்லாம் 3 பேர். ஜெர்சி நம்பர் 15 ஒருத்தர், அவர் பேர் ஜெர்சி நம்பர் 15 யாருன்னு தெரியல. நான் ஞாபகம் இருக்கு எனக்கு. ராகுல் கேபி, அவருக்கு பின்னாடி ஜெர்சி நம்பர் 15, அவருக்கு முன்ன ராகுல் கேபிக்கு லெஃப்ட்ல ஒருத்தர். 3 பேர் ஃப்ரீ. அழகா வருது. நீ ராகுல் கேபி மிஸ் பண்ணியிருந்தாருன்னா ஜெர்சி நம்பர் 15 அவர் அடிச்சிருப்பாரு. ராகுல் கேபிக்கு முன்னாடி விழுந்திருந்தாருன்னா இன்னொருத்தர் அடிச்சிருப்பாரு. மொத்த பேரும் ஃப்ரீ. விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி எங்கேயோ இருக்கிறாரு, இர்ஃபான் எங்கேயோ இருக்கிறா போல, எல்லாம் எங்கெங்கயோ, எல்லாம் வேற வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. இர்ஃபான் அந்த டைம்ல இருந்தாரான்னு தெரியல, ஃபருக் வந்துட்டாரான்னு தெரியல. ஸோ எல்லாமே மேன் மார்க்கிங்கே எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அழகா ஒரு கோல் போச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். நத்திங் டு சே. பழகி போச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரியாக்ஷன்லாம் கொடுக்காதீங்க. ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ அப்படிலாம் வேணாம். பழகிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? டேக் இட் ஈஸி. இட்ஸ் ஜஸ்ட் சென்னை எஃப்சி. சென்னை எஃப்சி அவ்வளவுதான். ஸோ டேக் இட் ஈஸி. அடுத்த முகமது மெஸ்ஸி கூட நம்ம ஹோம்லயே நம்மளை வந்து செஞ்சானுங்க. இப்போ அவனுக்கு ஹோமுக்கு போறோம். அங்க போய் எவ்வளவு தர்மடி வாங்க போறோம் நமக்கு தெரியல. ஹோப்ஃபுல்லி அந்த மேட்ச் தோக்காம வந்தா சந்தோஷம். பட் பார்ப்போம். ஸோ ஓகே காய்ச்சி இத்தோட இந்த லைவ் முடிச்சுப்போம். சாரி, இந்த லைவ் விடுற பாருங்க. லைவ் பண்ணி இத்தோட இந்த ரிவ்யூ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு லைவ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ மேக் ஷோர் கிவ் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கிவ் அ கமெண்ட் ஆன் டு அவர் சேனல். தேங்க்யூ.